வெல்கம் டு வெஜ்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம குப்தர்களில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காளிதாசர் யார் அப்படின்னா அவர் ஒரு சமஸ்கிருத புலவர். காகபானகன் இவங்க யார் அப்படின்னா ஜோதிடர். அமரசிம்கர் இவங்க அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். அப்போ ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு விக்ரமாதித்யர், சிம்மசூரியன், நரேந்திர சிம்மர், தேவி ஸ்ரீ கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 சரி. அதாவது விக்ரமாதித்யர், நரேந்திர சிம்மர் இது சரி. சிம்மசூரியன், தேவஸ்ரீ இது தவறானது. அப்போ ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய காலத்தவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் தான் யார் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஃபோர்த்து கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒரு ஏபிசிடி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் சி சந்திரகுப்தர் என கருதப்படுகிறார். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களின் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லை சரியா. ஏன் இல்லை அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே ஸ்ரீகுப்தருடையது. ஆனால் இவங்க சந்திரகுப்தருக்கு இந்த கூற்றுகளை கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. ஸோ குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவர் தான் வங்காளம், பீகார் பகுதிகளை ஆட்சி பண்ணியிருப்பார். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவமும் ஸ்ரீகுப்தருடையது தான். அப்போ இந்த கூற்று எல்லாமே ஸ்ரீகுப்தருடையது. அதனால் இதில் சரியான கூற்று எதுவுமே இல்லை. ஃபிஃப்த்து கொஸ்டின் விட்டல் பட்டல் மாய வித்தைக்காரர். செகண்ட் ஒன் வராச்சி இலக்கண ஆசிரியர். அதுக்கடுத்து சன்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்கு கட்டடக்கலை நிபுணர். வராகிமிரர் யார்? வானியல் அறிஞர். அப்போ ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் கூற்றை ஆராய்க. ஹீனர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹீனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவார். இவர்களோடு தொடர்புடைய கருப்பு ஹீனர்கள் மத்திய ஆசிய வழியாக இந்தியா வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சரி. இரண்டாவது தவறு. ஆப்ஷன் பி. செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பார். இதை யார் அழிச்சிருப்பாங்க அப்படின்னா பக்தியார் கில்ஜி இதை அழிச்சிருப்பார். எய்த் கொஸ்டின் குப்தர்கள் அவங்களோட நிலத்தை எப்படி வகைப்படுத்தினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி குடியிருப்பதற்கு உகுந்த நிலங்கள். கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ 5, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றை ஆராய்க. சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். இரண்டாவது சார்த்தவாகா பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இரண்டும் தவறு. ஏன் இரண்டும் தவறு அப்படின்னா சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஒரு இடத்துல நிலைய வணிகம் செய்தவங்க. சார்த்தவாகா தான் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்தவர்கள். இது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. 10th கொஸ்டின் தவறான கூற்றை தேர்வு செய்க. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். சரிதான். அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாளவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். அதுவும் சரிதான். வட இந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார்னு கொடுத்துருக்காங்க. அவர் நட்புறவோடு இருந்திருக்க மாட்டார். அப்போ ஆப்ஷன் சி. 11th கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விக்ரமாதித்யர் இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் இரண்டாம் சந்திரகுப்தரோட நிக்நேம். அதனால் அது கரெக்டு. தண்டநாயக்கர் உயர் பதவி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது தான் தண்டநாயக்கருங்கிற பதவி. கவிராஜா சமுத்திரகுப்தர். ஏன்னா சமுத்திரகுப்தர் ஒரு இசை பிரியர். அதனால் அவங்கள நம்ம கவிராஜான்னு சொல்வோம். உபாரிகா தலைவர்கள்னு கொடுத்துருக்காங்க. உபாரிகா அப்படின்னா ஆளுநர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது இதில் தவறாக இருக்குது அப்படின்னா டி. ஆப்ஷன் டி உபாரிகா தலைவர்கள். இது தவறு. 12th கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். காரணம் அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை எனும் கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ. 13வது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு.
இதில் எது சரியான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி, நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. காமந்தகர் வந்து எந்த நூல் எழுதியிருப்பார்? நிதிசாரம், பாலாதிகிரிதா, காலாட்படையின் தளபதி, மகாபாலாதிகிரிதா அப்படின்னா குதிரைப்படையின் தளபதி, தூதகானா ஒற்றர்களில் தூதகான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் எவை? மணி, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், சிகப்பு சுண்ணம். அனைத்துமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், கூற்றை ஆராய்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். குஷானர்களின் நாணயங்கள் 2ஆம் சந்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இருக்கிறது தவறு, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சரி, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். குப்தர்கள் காலகத்தில் உலோக தொழில் செழிப்புற்று விளங்கியது. காரணம், உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சமுத்திரகுப்தரால் டெல்லியில் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஏன் காரணம் தவறு அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னாலே நமக்கு என்னது வந்துடும்? அலகாபாத் தூண் கல்வெட்டு வரும். இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. பாணினினா அஷ்டித்யாயின்னு அர்த்தம். பதஞ்சலி மகாபாஷ்யம், சந்திரோஹோமியா சந்திர வியாகரணம், காளிதாசர் மாலாவி காக்னி மித்ரம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் காளிதாசரின் சிறப்புமிக்க நூல்களில் பொருத்தமற்றது எதுன்னு கொடுத்துருக்காங்க. மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்காரம். அனைத்துமே காளிதாசரோட நூல்கள் தான். அப்போ அனைத்தும் சரி. இதில் பொருத்தமற்றது எதுவுமே இல்லை, எல்லாமே பொருந்திருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டர். 21வது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. சமூகம் அப்படிங்கிறது கொடுத்து எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குப்தர் கால சமூகம் 3 வர்ணங்களை கொண்ட வர்ண முறையில் அமைந்திருந்தது. அது தாய்வழி சமூகமாக இருந்தது. பெண்கள் தந்தையின் கணவனின் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ம் தவறு, 3, 4ம் சரி. ஏன்னா குப்தர்களோட வம்சம் தந்தை வழி சமூகமாக தான் இருந்திருக்கும். இதில் தாய்வழி சமூகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தவறு 1, 2. அடுத்து பொறுத்துக. இதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. உஜ்ஜயினி அப்படின்னா வந்து வணிக நகரம். கல்யாண் மேலே கடற்கரை துறைமுகம். தாமிரி லிப்தி கீழே கடற்கரை துறைமுகம். 1, 2, 3 கரெக்டாக நேராக தான் ஆப்ஷன் இருக்குது. 23வது கொஸ்டின், கலையும் கட்டிடக்கலையும். குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை. குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்கள். 2ம் சரிதான், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. பிரம்மகுப்தா இவங்க யார் அப்படின்னா வானியல் அறிஞர். தன்வந்திரி மருத்துவர். ஷாராகர் மருத்துவ அறிவியல். சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. சரியான கூற்றை தேர்வு செய்க. வர்த்தனா அரச வம்சம் பற்றி கொடுத்துருக்காங்க. வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தது. புஷ்யபூதி குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செய்தவர். ஹர்ஷர் தானேஸ்வரம் கன்னௌசி ஆகிய 2ற்கும் அரசரானார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிதான். அப்போ அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யாருடைய ஆட்சியின் போது புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா ஹர்ஷர். ஆப்ஷன் சி. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? ஆப்ஷன் டி. சமுத்திரகுப்தர் தான் ஆதரிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், வராகி மிரர் வாழ்ந்த காலம் யாரோட காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க? குப்தர்கள் காலம். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் அப்படின்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். அப்போ ஆப்ஷன் பி. பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். யாரோட காலத்தில் வந்திருப்பாங்க? 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் வந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பெற்றுள்ள சிகிரியா ஓவியங்கள் உள்ள இடம் எங்கே இருக்கும் அப்படின்னா இலங்கையில் தான் இருக்கும். ஆப்ஷன் டி. அஸ்வமேத யாகம் என்பது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது வந்து குதிரையை பலியிடக்கூடிய முறை. ஸோ அதனால தான் அதை தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடக்கூடிய முறை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை ஆராய்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. 1ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகளை விளக்குகிறது. இதனை பொறித்தவர் ஹரிசேனர். இது 32 வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. முதலாம் சந்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை சாதனைகளை இது விளக்காது. இது யாரை பற்றி விளக்கும்? அப்படியே நம்ம பார்த்தோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து சமுத்திரகுப்தரோட ஆளுமை, ஆட்சி இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அதனால் அது தவறு. இதனை பொறித்தவர் ஹரிசேனர் தான் பொறிச்சிருப்பார். அப்போ 2 மட்டும் சரி. 3வது வந்து இது 32 வரிகளில் நாகரிக வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. 3வதுல என்ன தப்பு அப்படின்னா அது 32 வரிகள் கிடையாது, 33 வரிகளில் எழுதியிருப்பாங்க. அப்போ இதில் எது மட்டும்தான் சரி? 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், வரலாற்றறிஞர்கள் சமுத்திரகுப்தரை எவ்வாறு அழைக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, இந்திய நெப்போலியன். நெக்ஸ்ட்டு, கலை, அறிவியல், இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில் தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இவர் சக்கராதித்யர் என்றும் அழைக்கப்பட்டார். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 37வது கொஸ்டின், கூற்று. குப்த அரசர்கள் தாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்ற பிம்பத்தை முன்வைத்ததாகவும் சில வரலாற்றாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். காரணம், அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா, அனைவருக்கும் மேலானவர் என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வாஸ்தி, குடியிருக்க தகுந்த நிலம் சரி. அப்ரஹதா, தரிசு நிலம் இதுவும் சரி. கபட சகாரா, மேய்ச்சல் நிலம் இதுவும் சரி. அடுத்து கிலா, பயிரிடக்கூடிய நிலம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சேத்ரானா தான் பயிரிடக்கூடிய நிலம், கிலானா தரிசு நிலம்னு அர்த்தம். அப்போ இது தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்று எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, பூமி சித்ராயனா. அடுத்த கொஸ்டின், ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்ட வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, பலி. இது வந்து ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், கூற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாரத் ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்து பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா என்ற 2 வகை அணைக்கரைகள் குறிப்பிடப்படுகின்றன. கூற்று 2, பஞ்சாபின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்பெற்றதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு, 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக் மத்திய பிரதேசம், எல்லோரா மகாராஷ்டிரா, உதயகிரி குகை ஒடிசா 3மே சரியாக தான் பொருந்திருக்கு. அப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. காரணம், ஏனெனில் பிரஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போதே வரையப்படுபவை. ஆனால் அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டு. கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர்கள் காலத்தில் எத்தனை முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 18 புராணங்கள் பட்டியலிட்டிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் குப்தர்கள் காலத்தில் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா வசுபந்து. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்வு செய்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான். இது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கூற்று ஆராய்க. சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். வராகிமிரரின் பிருகஸ் சம்கிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலை களஞ்சியமாகும். பாலகாப்யா எழுதிய ஹத்யாயுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும். அனைத்துமே சரி. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எழுதியவர், இலக்கிய படிப்பு. இதை வந்து பொறுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து தன்வந்திரினாலே ஆயுர்வேத மருத்துவர். வராகிமிரர் அப்படின்னா பிருகஸ் சம்கிதா. ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா. அமரசிங்க அமரகோஷா. ஆப்ஷன் ஏ. 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் காலத்து இலக்கிய சான்றுகளுள் பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இலக்கிய சான்றுகள் அவங்களில் வந்து இருக்கும் அவங்க காலகட்டத்தில் அப்படின்னா காளிதாசரோட படைப்புகள் இருக்கும், பாகியானோட குறிப்புகள் இருக்கும், நீதிசாரம்
எல்லாமே சரிதான். அப்போ எதுவுமே இல்லை, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று 1. குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம் ஆகும். அது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாகும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூற்று 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சீன பயணி பொ.ஆ. 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார்? ஆப்ஷன் சி, பாகியான் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது? சமுத்திரகுப்தர். அடுத்து, எந்த குப்த அரசர் ஹூணர்களை விரட்டியடித்தார்? ஸ்கந்தகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் எவை அப்படின்னா, 1 ஹூணர்களின் படையெடுப்பு கருவூலம் காலியானது, இன்னொன்று பிற்கால குப்த அரசர்களோட வலிமை குன்றியது. அப்போ ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் சந்திரகுப்தர் தனது பேரரசை விரிவுபடுத்திய காரணங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னா, கடவுள் மீது வைத்த நம்பிக்கை, இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 56. குப்தர் காலம் குறித்து கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாததுன்னு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி, கதைகள் மற்றும் புராணங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1. நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலை ஆகும். கூற்று 2. வரலாற்றாளர் R.S. சர்மா நிலப்பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிடுகிறார். கூற்று 1ம் 2ம் சரி. அப்போ 2மே சரி, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறும் மருத்துவ நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி, நவநீதகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களாக பிரம்மபுஸ்த சித்தாந்தா, கண்டகாத்தியா ஆகிய நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் சி, பிரம்மகுப்தர். அடுத்த கொஸ்டின், பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆரியப்பட்டர். தேங்க்யூ.